ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக வகுப்பில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக வகுப்பிலை பார்த்து வருகிறோம். எப்பொழுதுமே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம வகுப்புல செல்வோம். இன்றைக்கும் அதே வசனத்தை வாசித்து வகுப்புல நம்ம செல்லலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் நீங்கள் கேட்கிற அத்தனை விஷயங்களையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக வருங்காலவியல் வகுப்பை பார்த்து கொண்டு வருகிறோம். சிருஷ்டிப்பில் மனிதனும் அவருடைய எதிர்காலம் என்ற தலைப்பிலே பார்த்து வருகிறோம். அதிலே முக்கியமாக இஸ்ரவேலின் 7 பண்டிகைகளில் தேவனுடைய வருங்கால திட்டம் எவ்விதமாக இருக்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். அதற்கு ஆதாரமாக லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். அந்த 7 பண்டிகைகளும் குத்துவிளக்கினுடைய 7 அகலுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று பார்த்தோம். அதே போல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய 7 வார்த்தைகள் 7 பண்டிகைகளுக்கு அடையாளமாக இருக்கு நம்ம பார்த்தோம். அதே போல இந்த பண்டிகைகள் எல்லாமே 2 விதமாக பிரித்தோம். வசந்த கால பண்டிகைகள், இலையுதிர் கால பண்டிகைகள். இந்த 7 பண்டிகைகளை அதற்குள்ளாக இருக்கிற உட்பிரிவுகளை உள்ள இருக்கிற ஃபெஸ்டிவல்ஸை நம்ம பார்த்தோம். ஏறக்குறைய 14 பண்டிகைகள் இருப்பதை நாம் பார்த்தோம். 7 தான் வெளியே பார்க்கும் பொழுது, ஆனால் அதற்குள்ளாக ஒரு 7 இருப்பதை நாம் பார்த்தோம். சரி, அதே போல இலையுதிர்கால பண்டிகையெல்லாம் முடிச்சிட்டோம். வசந்த கால பண்டிகைகளை ஆரம்பித்தோம். தொடர் வகுப்புகளாக இன்றைக்கு தொடர்ச்சியான வகுப்பை பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு யாவருக்கும் தெரிந்தது தான் இல்லையா, வசந்த கால பண்டிகைகள். அதில் முக்கியமான ஒன்று என்னென்னா பஸ்கா. அது 2 பிரிவுகள் இருப்பதை பார்த்தோம். இரவு பசா. அதே போல் போன முறை அந்த 3 இரவு 3 பகல் போன்ற விஷயங்களெல்லாம் பார்த்தோம். முதற் பலன் பண்டிகை, அதே போல் புளிப்பில்லாதப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை, இரவு பசா போன்ற விஷயங்களெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய இந்த உலகத்தில் மனிதனாய் வந்த பொழுது, நமக்காக வந்த பொழுது அவர் நிறைவேற்றின பண்டிகைகளில் முக்கியமானது இந்த வசந்த கால பண்டிகை. அதில் 1 திருவிருந்து, 2வது சிலுவையில் அவர் மரித்தார், 3வது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையினுடைய 3 நாட்கள் இரவும் பகல் பூமியின் வயிற்றில் இருந்தார். முதற் பலன் பண்டிகை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதற்கான கால நிர்ணய சட்டம், அந்த டே சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக முதற் பலன் பண்டிகை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததான அந்த பண்டிகையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஹா பிக்குரீம் என்று அழைக்கப்படுகிறதான ஒரு பண்டிகை. தமிழில் முதற் பலன் பண்டிகை அப்படின்றோம். இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் முதற் பலன். ஓகே, எபிரேய மொழியில் ஹா பிக்குரீம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதற் பலன் பண்டிகை என்பது ஒரு முக்கியமான பண்டிகை இல்லையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை அது குறிக்கிறது. எப்பொழுதுமே ஞாயிற்றுக்கிழமை தான் முதற் பலன் பண்டிகை வரும். இந்த காலகட்டங்களில் இஸ்ரவேல் தேசத்தில் இந்த ஹா பிக்குரீம் பண்டிகையை பெரிதான அளவிற்கு கொண்டாடுவது இல்லை. அதற்கு பதிலாக ஓமரின் எண்ணிக்கை, அந்த பண்டிகை நாட்களை தான் அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் அனுசரிக்கிறார்கள். இந்த முதற் பலன் பண்டிகைகளை ஏனோ இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து பரம்பேறி சென்ற பின்பு தொடர்ச்சியாக இந்த பண்டிகை கொண்டாடுதல் அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது. பெரிய அளவில் கொண்டாடுவதில் ஒரு சிறுபான்மை ஜனங்கள் மாத்திரமே இந்த ஹா பிக்குரீம் என்கிறதான முதற் பலன் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். இது மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு இந்த பண்டிகை ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்டிகை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஒரு நாள். அதோடு மாத்திரமல்ல, அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள் என்பதை பார்த்தோம். இந்த முதற் பலன் பண்டிகை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்களை முந்தைய வகுப்புகளில் சொல்லிக் கொடுத்தேன். அதாவது ஒரு வருடம் ஆரம்பிக்கும் பொழுது, நிசான் மாதம் அல்லது ஆபிப் மாதம் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதில் ஒன்று என்னன்னா, முதற் பலன் பண்டிகை அன்றைக்கு அந்த பலிபீடத்தில் அசைவாட்டுவதற்கு பார்லி கதிர்கள் முதிர வேண்டும், அது முதிர்ந்திருக்க வேண்டும், அது அறுவடைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன். அதை மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். மத புத்தாண்டான நிசான் அல்லது ஆபிப் மாதம் எப்படி அதை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, உற்று நோக்கல் முறையில் அப்படின்னு சொன்னேன். அப்சர்வேஷனல் கேலண்டர் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ரிலீஜியஸ் நியூ இயர் இஸ் டிக்ளர்ட் பை அப்சர்வேஷன். ரோஸ் கோடேஷிம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். அதில் என்னென்ன முக்கியமான விஷயம்னா 6 விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். அந்த நாள் அமாவாசையாக இருக்க வேண்டும், அந்த மாதம் வசந்த காலத்தில் வர வேண்டும், இஸ்ரவேலின் அத்தி மரங்கள் டக்ஸோடு துளிர் விட்டிருக்க வேண்டும், யாத்திரைக்கு பாதைகள் காய்ந்து காணப்பட வேண்டும், பஸ்கா ஆடு 1 வயது எட்டியிருக்க வேண்டும், பனிக்கால பார்லி அறுவடைக்கு அசைவாட்டும் பண்டிகைக்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு 6 விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதில் கவனிச்சிருந்திருப்பீங்க. அதில் எதெல்லாம் அப்படியே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த அமாவாசைன்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம்.
இல்லையா, ரோஸ் கோடேஷியம். அதே போல் வசந்த காலத்தில் தான் இந்த பண்டிகைகள் வரும். அதனால இந்த பண்டிகை பேரை வசந்த கால பண்டிகை. வசந்த காலம் எப்பொழுதுமே மார்ச் மாதத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும் நமது கேலண்டரில். அவங்க கேலண்டரில் நிசான் மாதம், அதாவது ஆதார் என்கிறதான 12வது மாதம் முடிந்த பின்பு 1வது மாதமாக நிசான் மாதம் ஆரம்பிக்கும். எப்பொழுதுமே இது மார்ச் ஏப்ரல் இந்த காலகட்டங்களில் தான் வரும். இது முக்கியமான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருந்தேன், ஆதி காலங்களில் அதாவது ரோம கிரேக்க காலண்டரில் எப்பொழுதுமே புத்தாண்டு என்பது மார்ச் மாதம் தான். மார்ச் தான் வந்து நியூ இயர். பின்னாட்களில் ஆங்கில கேலண்டர் வந்த பொழுது அது ஜனவரியாக மாற்றி விட்டார்கள். சரியா? சரி, இந்த 6 முக்கியமான விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்த 6வது விஷயம், பனிக்கால பார்லி அறுவடைக்கும் அசைவாட்டும் பண்டிகைக்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு முக்கியமான விஷயம். அதில் அடிப்படையில் தான் நம்ம வகுப்பில் பார்க்க போகிறோம். ஆபிப் அல்லது நிசான் மாதம் வார்கோர்மை, அதாவது பார்லியை அறுவடை செய்ய ஆரம்பிக்கிற ஒரு மாதம். இங்கே படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க பார்லி கதிர்கள், அதாவது வார்கோதுமை கதிர்கள். அதில் அந்த பார்லி பூக்கள் நிலை அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அப்படின்னா பூக்கள் நிலை, இது பூக்களாக பூத்து இருக்கிறது, பார்க்கும் பொழுது கதிரை போல தெரிகிறது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மகரந்தம், அந்த சூழெல்லாம் தெரியும். சரியா? ஸோ அதில் அப்படியே தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும் கதிர். நிசான் மாதம் 1ஆம் தேதி எப்படி கணிப்பாங்கன்னா, பார்லி பூக்கள் பூத்திருக்கணும். இந்த கதிர்களில் பூக்கள் பூத்திருந்தா அது நிசான் மாதம் 1ஆம் தேதி. அது அமாவாசையாக இருக்கணும். அந்த அமாவாசை வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் பார்லி கதிர்கள் பூத்திருந்தால் அது நிசான் மாதம் 1ஆம் தேதி. அந்த 6 விஷயங்களில் இதுவும் ஒன்று. ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த எபிரேய கேலண்டரோட முக்கியத்துவம் என்னென்னா, அது ஒரு அக்ரிகல்ச்சர் கேலண்டர். அது ஒரு அக்ரிகல்ச்சர், வேளாண்மை பண்டிகை. ஏற்கனவே பார்த்தோம், இந்த பண்டிகை எல்லாமே வேளாண்மையை முன்னிட்ட பண்டிகை. அப்போ அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த பார்லி இப்படி பூத்திருந்தால் அது நிசான் மாதம் 1ஆம் தேதியாக கருதப்படும். சரியா? ஓகே. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏற்கனவே இந்த 6வது பாயிண்ட் சொல்லி கொடுத்துருந்தேன். இன்றைக்கு அதை விளங்கும்படியாக இந்த படத்தோட போட்டிருக்கேன், ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. பார்லி பூக்கள் நிலை அப்படின்னு ஒரு நிலை. சரிங்களா? பார்லியில் செடியில் கதிர்கள் வந்து அதில் பூக்கள் பூத்துருச்சுன்னா அது நிசான் மாதம் 1ஆம் தேதி. அப்போ வர அமாவாசை நிசான் மாதம் 1ஆம் தேதி. இப்போ இன்னும் புரியும்படியாக ஒரு படத்தை போடுறேன். இது என்னென்னா, பார்லியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பனிக்காலத்தில் விதைப்பாங்க. அதாவது கிஸ்லவ் என்ற மாதம் முடிந்த பின்பு, 9ஆம் மாதம் முடிந்த பின்பு 10ஆம் மாதம், அப்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா பார்லி, அது ஒரு பனிக்காலம், பனிக்காலத்தில் நடவு செய்வாங்க. நடவு செய்தால் இது 89 நாளில் அறுவடைக்கு வந்துவிடும். சரியா? நல்ல கவனமாக கேட்டுக்கணும். ஸோ 89 நாள் தான். 89 நாளில் இது அறுவடைக்கு, அது கதிரான நிலைக்கு வந்துடும். அதாவது முதிர்ந்த கதிர் நிலை. கடைசியில் பார்க்குறீங்க பாருங்கள், ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த எமர்ஜென்சிலேருந்து அந்த 10 டேஸ்லேருந்து அப்புறம் 2 லீஃப் வரும்போது 12 டேஸ், அப்படியே டில்லரிங் பிகின்ஸ் 13 to 21, அட்வான்ஸ் டில்டரிங் அப்படியே 15 to 23, ஜாயிண்டிங் 16 to 31, ஃப்ளாக் லீஃப் எமர்ஜிங் 38 டேஸ், ஃப்ளாக் லீஃப் ஃபுல்லி எமர்ஜ் 39 டேஸ், பூட் 45 டேஸ், எட் எமர்ஜ் 58 டேஸ், மெச்சூரிட்டி 89 டேஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ 89 நாளில் இது அறுவடைக்கு வந்துடும். சரியா? நல்ல கவனமாக கேட்டுக்கணும். டெக்னிக்காக நம்ம பேசணும்னா 89 டேஸில் இது வந்து என்ன ஆயிரும்னா அறுவடைக்கு வந்துடும். அதே போல் கோதுமையை எடுத்துக்கொண்டால், கோதுமை அதே பனிக்காலத்தில் விதைப்பாங்க. அது அறுவடைக்கு வருவதற்கு 151 நாள் வரணும். ரொம்ப கவனிக்கணும். பைபிள் ரொம்ப சூப்பராக எல்லாத்தையுமே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ கோதுமை 151 நாள், பார்லி 89 நாள். சரியா? அது மனதில் வைத்துக்கொண்டா போதும். இப்போ அப்படியே நம்ம உள்ளே போகிறோம். பாருங்கள், இந்த பூக்கள் நிலை, பார்லியோட கதிர்கள் 3 நிலை கதிர்களை பார்க்குறீங்க. பூக்கள் நிலை, இளம் கதிர் நிலை, அறுவடை நிலை. இந்த 3 நிலைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வேதாகமத்தின் அடிப்படையில் முதற் பலன் பண்டிகை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது பார்லியை அடிப்படையாக வைத்தது அந்த நிகழ்வு நடக்கிறது. முதற் பலன் பண்டிகை இன்றைக்கு பார்லி கதிர்களை அல்லது வார்கோதுமை கதிர்களை அசைவாட்டுவார், நெருப்பில் அசைவாட்டி அதை என்ன பண்ணுவாங்க, கர்த்தருக்கு முன்பாக அதை படைப்பார்கள். சரியா?
ஸோ முதல்ல பூக்கள் நிலை. பூக்கள் நிலை வந்துருச்சுன்னா அது நிசான் மாதம் 1ஆம் தேதி. அப்போ வருகிறதான அமாவாசை வருடத்தினுடைய முதல் மாதமான ஆபீப் மாதம் 1ஆம் தேதி. இரண்டாவது இளம் கதிர் நிலை. இந்த இளம் கதிர் நிலை இருக்கிறதல்லவா, இந்த நாளில் தான் இந்த கதிர்களை தான் அசைவாட்டும் பண்டிகை இன்றைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அசைவாட்டுவாங்க. மூன்றாவது அறுவடை நிலை 89வது நாளில். அந்த நாளில் கதிர்கள் எல்லாம் நல்லா முத்தி இருக்கும். எல்லா கதிர்களையும் என்ன பண்ண அறுவடை செய்யணும். அந்த 89வது நாளுக்குள்ளே என்ன பண்ணிடணும். அதற்கப்புறம் அறுவடை செய்ய முடியாது. அதுக்கான ரீசன் என்னன்னு பின்னால் பார்ப்போம். சரியா? ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். பூக்கள் நிலை, இளம் கதிர் நிலை, அறுவடை நிலை. சரி, இப்போது இன்னும் முக்கியமாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி விவசாயம் சம்மந்தமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வகுப்பும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இன்றைக்கி இது அக்ரிகல்ச்சர் பேஸ்டு. இன்றைக்கி ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் பார்க்குறோம். சரியா? பிப்ளிக்கல் அக்ரிகல்ச்சரில் முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம். கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு படம் போட்டிருக்கேன் இல்லையா, அதற்கான லிங்க்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கலாம். nazarenisrael.org அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். இங்கே என்னென்னா பார்லி, அந்த பூக்கள் பூத்த பின்பு அது மகரந்த சேர்க்கை நடக்கும் இல்லையா, மகரந்த சேர்க்கை. சரியா? ஆந்தர் ஓப்பனிங் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் போட்டிருக்கேன். தமிழில் மகரந்த சேர்க்கை இல்லையா. மகரந்த சேர்க்கை அடைந்தால்தான் அது என்ன ஆகுனா அது பார்லி மணியாக அது விளைய ஆரம்பிக்கும். நீங்கள் பார்க்குறீங்க 1ஆவது நாள், அதாவது பூக்கள் பூத்து 1ஆம் தேதி நிசான் மாதம் 1ஆம் தேதி பூக்கள் பூத்துருக்குள்ள அந்த நாளில் அது ஃபெர்டிலைஸ் ஆகிருக்கணும். ஆன நாளில் தான் 1ஆம் தேதியை வைப்பாங்க. அதாவது அது மகரந்த சேர்க்கை நடந்த நாளிலிருந்து தான் 1ஆம் தேதி, அந்த அமாவாசையிலிருந்து தான். சரியா? அப்போது ஆந்தர் ஓப்பனிங் அண்ட் ஃபெர்டிலைசேஷன், அதாவது பூக்கள் ஓப்பன் ஆகி அது அப்படி மலர்ந்து ஆந்தர் மலர்ந்து அதற்குள்ளே மகரந்த சேர்க்கை நடந்தால் அது 1ஆம் நாள், அதான் நிசான் மாதம் 1ஆம் தேதி. அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 8வது நாள் பார்த்தீங்கன்னா அது மில்க் ஸ்டேஜ், அதாவது பால் கதிர். உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் வில்லேஜில் இருந்து வந்திருந்தீங்கன்னா அறுவடை சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுன்னா பால் கதிர், அதில் கொஞ்சம் அப்படியே அது என்ன இருக்கும், அப்படியே அந்த கதிர் அப்படியே சூப்பராக இருக்கும். சாப்பிட்டா பால் கதிரை கொய்து சாப்பிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எதுனா சோளம், கம்பு இதெல்லாம் யாராச்சும் அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா பாக்கியவான்கள். சரியா? ஸோ அந்த பால் கதிர் நிலை. சரியா? அதுக்கப்புறம் 14ஆம் தேதி என்ன ஆகுனா சாஃப்ட் டவ் ஸ்டேஜ்னுவோம். அதாவது அந்த கதிர் தான் அன்றைக்கு அந்த காலகட்டங்களில் அந்த 14ஆம் தேதி தான் அதை அறுவடை செய்து முதற் பலன் பண்டிகை அன்றைக்கு அசைவாட்டுவார்கள். சரியா? 14ஆம் தேதி உண்டாகிறதான அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, சாஃப்ட் டவ் ஸ்டேஜ். சாஃப்ட்னு என்னது உங்களுக்கு தெரியும், சாஃப்ட் டவ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, மிருதுவான மாவு நிலை. 21ஆம் தேதி ஹார்ட் டவ் ஸ்டேஜ், கொஞ்சம் மாவு கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் 31ஆம் தேதி ஃபுல்லி ரைப்டு. ஓகே, அது என்னங்க நல்லா முற்றின கதிர்களாக இருக்கும். ஸோ 14, 21, 31. சரியா? இப்போ எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்? கதிர்களை குறித்து பேசிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால் என்ன பேசிட்டு இருந்தோம்? அந்த பயிரினுடைய வளர்ச்சி நிலை 89 நாள்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கதிர் மணிகளை குறித்து பேசிக்கொண்டிருக்கோம். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரியா? ஸோ இந்த பூக்கள் மகரந்த சேர்க்கை நடந்ததிலிருந்து 14வது நாளே என்ன ஆயிரும்னா அந்த இடைநிலையான அசைவாட்டும் கதிர் நிலைக்கு வந்துவிடும். 14ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். 14ஆம் தேதி என்ன அப்படின்னா பஸ்கா பண்டிகை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எவ்வளவு டீட்டெயில்டாக ஆண்டவர் வேதத்துக்குள்ளே வச்சுருக்காரு. சும்மா படிக்கும்போது ஒன்றுமே நமக்கு தெரியல. அந்தந்த டிபார்ட்மெண்ட்காரங்க படித்தாங்கன்னா அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு தான் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னே தெரியலையே, முடிவு பண்ண முடியலையா இல்லையா. நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டை முடிவு பண்ணிடணும். இந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சு நான் பைபிள் படிக்க போகிறேன் அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்காக உங்களுடைய அறிவை நான் தூண்டி விடுகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. இப்போ அடுத்த படத்துக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்காக இங்கே போட்டிருக்கேன். இந்த மகரந்த திறப்பு மற்றும் கருவூட்டல் நிலை மொதல் நாள், அதாவது அந்த கதிர் வளர்ந்து பூக்கள் பூத்து மகரந்த சேர்க்கைக்கு ஆரம்பமான நாள் தான் நிசான் மாதம் 1ஆம் தேதி. அதிலிருந்து 8வது நாள் பால் கதிர் நிலை. அதிலிருந்து 14ஆம் தேதி அது அசைவாட்டு பண்டிகைக்காக அறுவடை செய்கிற கதிர்களை அறுக்கிற ஒரு நாள். 21ஆம் தேதி அது நல்ல ஒரு மாவு நிலைக்கு வரும். அது அந்த அறுவடை செய்தால் அந்த மாவு ஒரு சூப்பராக இருக்கும். கடைசியாக 31வது நாள்
அதாவது 89வது நாள். செடி ஆரம்பித்ததுலேருந்து 89வது நாள், பூக்கள் பூத்ததிலிருந்து 31வது நாள். சரியா? அந்த நாளில் அது முதிர்நிலை, நல்ல முதிர்ந்த கதிர்கள், ரொம்ப போஷாக்கு நிறைந்த ஒரு கதிராக அது இருக்கும். சரி, இந்த 3 நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். 14ஆம் தேதி, 21ஆம் தேதி, 31ஆம் தேதி, 3 நாட்கள். சரியா? ஸோ 31 நாள் ஆகும். பூக்கள் பூத்ததிலிருந்து 31 நாள் இறுதி அறுவடை, அதாவது பார்லி கதிர்களை கடைசியாக அறுவடை செய்கிறதுக்கு அந்த பூவிலிருந்து அறுவடை செய்கிறதுக்கான நாட்கள் 31 நாட்கள். அதில் 14வது நாள், 21வது நாள், 31வது நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 14வது நாளை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுதான் பஸ்கா பண்டிகையினுடைய நாள். அந்த நாட்களிலே வெட்டப்படுகிறான கதிர்கள் அந்த முதற்பலன் பண்டிகை அன்றைக்கு பலிபீடத்திலே அசைவாட்டப்படும். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையினுடைய அந்த நாட்களில் கூட இந்த மாவினால் செய்த அப்பம் என்பது ரொம்ப விசேஷித்தமானது. ஏன்னா புது கதிர், புது மாவு, அந்த புது மாவை தான் பிசைஞ்சு என்ன பண்ணுவாங்க, புளிப்பில்லாத அப்பமாக அவர்கள் சுடுவார்கள். கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சரியா? அதை அந்த நாளிலே அறுவடை செய்து வைத்ததை. சரி, ஆனால் அதுக்கு முன்னால் என்ன பண்ணோம், கதிர் அறுத்ததுமே நேராக தேவாலயத்தில் கொண்டு போய் அசைவாடும் பண்டிகைக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுன்னா அதில் ரொட்டியெல்லாம் சுட முடியும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, முதல் பலனை தேவாலயத்துக்கு போய், அது அறுத்ததில் முதல் பலனை போய் தேவாலயத்துக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறவங்க அறுத்து என்ன பண்ணலாம், மாவெல்லாம் பண்ணி சாப்பிடலாம். முதல் கதிர் தேவாலயத்திற்கு தான். ஸோ அசைவாட்டும் கதிர் நிலை அது. அந்த 14ஆம் தேதி இருக்கு இல்லையா, அது அசைவாட்டும் கதிர் நிலை. 14ஆம் தேதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி ஜீவனை விட்டு அவர் ஜீவன் அப்படியே என்னாச்சு, மேலே போச்சு இல்லையா. ஸோ அதே போல் அசைவாடும் பண்டிகை அன்றைக்கு அந்த கதிரை சுடும் பொழுது அப்படியே வெடிச்சு கிளம்பும். மற்றதெல்லாம் என்ன ஆகும்னா நெருப்போட போயிடும், சாம்பலாயிரும். அதுபோல் அந்த நாள் போல் அந்த 14ஆம் தேதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ஜீவனை விட்டார். பிதாவே, என் ஜீவனை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன்னு ஒப்புவித்தார். ஸோ அது ஒரு அற்புதமான ஒரு நாள். அசைவாட்டும் கதிர் நிலையினுடைய அந்த நாள் நிசான் மாதம் 14வது தேதி. அந்த 14ஆம் தேதி ஆரம்பித்து 15ஆம் தேதி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டு அவர் ஜீவனை விடுறாரு. அந்த நீங்கள் டே கணக்கெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும், குழம்பிடக்கூடாது. என்னப்பா 14ஆம் தேதி 15ஆம் தேதினா, இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது நம்ம டேயில் சொல்லிட்டு இருக்கேன். இதில் நம்ம இங்கிலீஷ் கேலண்டரில் போன கிளாஸ், அதுக்கு முதல்ல கிளாஸ்லாம் ஜூயிஷ் கேலண்டரில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ரெண்டையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும். சரியா? அப்புறம் கமெண்ட்டில் போடக்கூடாது, என்ன பாஸ்டர் இப்படி சொன்னீங்க, நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படிலாம் புத்தியை கொஞ்சம் யூஸ் பண்ணணும், தீட்டிக்கணும். சரியா? உங்கள் அறிவை நல்லா தீட்டிக்கணும். சில கேட்கும்பொழுது நான் யோசிப்பேன், சரி புரியல போல இருக்கேன். அப்படிலாம் புரியாதவங்களாக இருக்கக்கூடாது. முந்தின வகுப்பை பார்த்துக்கணும். நிசான் மாதம் 14ஆம் தேதி அப்படின்னா என்ன கணக்கு, 15ஆம் தேதி என்ன கணக்கு அப்படின்லாம் எல்லாம் நீங்கள் யோசித்து வைத்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அதான் முதற்பலன் பண்டிகை. இந்த பண்டிகைக்கான அந்த கதிர் அது. சரியா? ரெண்டாவது வார்கோதுமை அறுவடை. அந்த 21லேருந்து 31 வரைக்கும் இருக்கிறதான இது வார்கோதுமை அறுவடை. சரியா? நான் ஏற்கனவே சொன்னேன், பனிக்காலத்தில் கோதுமையையும் வார்கோதுமையும் பார்லியையும் வீட்டையும் என்ன பண்ணுவாங்க, விதைப்பாங்க. முதல்ல அறுவடைக்கு வர்றது இந்த பார்லி, காஸ்ட்லி கூட. அதுக்கப்புறம் தான் அறுவடைக்கு வரும் கோதுமை. 181 நாள் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த 31 நாட்களுக்குள்ளாக கதிர்விட்டு அறுவடைக்கு வருகிற பார்லி, அதற்கு பின்பாக ஒரு 2 மாதங்கள் கழித்து வருகிறதான 3 மாதங்கள் 2-3 மாதங்கள் கழித்து வருகிறதான கோதுமை அறுவடை. இது அப்படியே மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை போட்டு சொன்னால் ஈஸியாக இருக்கும்னாக்கா போட்டிருக்கேன். லேவியராகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனில் போஜன பலியாக கொண்டு வர கடவாய். இப்போ என்ன சொல்லியிருக்கு, நான் ஏற்கனவே காமிச்சேன், அந்த பச்சை கதிர், அந்த கதிரை என்ன பண்ண, நெருப்பில் வாட்டி உதிர்த்து அதில் என்ன பண்ணுமாமா, போஜன பலியை மாவில் அப்பம் சுட்டு போஜன பலியாக கொண்டு வரணுமாமா. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதற் பலன்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முதற் பலன் பண்டிகை 3ஆவது நாள் தான் கொண்டாடினாங்க. ஆனால் கதிர் எப்போ அறுவடைக்கு வந்துருச்சு, 14ஆம் தேதியே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மாலை வேளையில் சீசர்களோடு அங்கே அப்பத்தை பிட்டு கொடுத்தார் இல்லையா, அப்பயே அவர் சரீரம் பிட்டு கொடுத்தாயி ஆயிற்று. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் என்னாச்சு, அப்பயே பிச்சு கொடுத்துட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ அப்பயே அவர் ரத்தத்தை தன்னுடைய சீடர்களுக்கு குடிக்க கொடுத்துட்டார்.
ஸ்பிரிச்சுவலாக. ஆனால் அடுத்த நாள் தான் சிலுவையில் தொங்கி ரத்தத்தையெல்லாம் சிந்தி சரீரத்தை கிழிக்க கொடுக்குறார். ஸோ ஸ்பிரிச்சுவலாக முந்தின நாளே அவர் தன்னுடைய சரீரத்தை பிட்டு கொடுத்து சீடர்களுக்கு என்ன பண்ணிட்டாரு, வாங்கி பூசிங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் ரத்தத்தை என்ன பண்ணிட்டார், குடிக்க கொடுத்துட்டார். எப்படி? அப்பமாக திராட்சை ரசமாக. என்றைக்கு? அந்த 14ஆம் தேதி அறுவடை ஆகிற முதற் பலன் கதிர். எத்தனை பேருக்கு புரியுதா உங்களுக்கு? ரொம்ப கவனித்து கேட்க வேண்டிய விஷயம் இது. சரியா? சாதாரணமாக படிச்சிங்கன்னா ஒன்றும் புரியாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் யோவான் எழுதின விசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய சரீரம் மெய்யான போஜனமாக இருக்கிறது அப்படின்னு. என்னோட சரீரம் மெய்யான போஜனமாக இருக்குது. அப்போ தான் யூதர்கள்லாம் சொன்னாங்க, எப்படி இவர் தன்னுடைய சரீரத்தை நமக்கு புசிக்க கொடுப்பாரு அப்படின்னு கேள்வி கேட்டானுங்க எல்லாம். அந்த மேல் வீட்டறையில் அது நடந்தது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? மேல் வீட்டறையில் அது நடந்துச்சு. அற்புதமான விஷயம். கனெக்ஷன். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஃபிசிக்கல் வேர்ல்டில் என்ன செஞ்சார் அப்படின்றத புரிஞ்சுக்க. 2 வேர்ல்டு இருக்கு இல்லையா? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஃபிசிக்கல் வேர்ல்டு. இப்போ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஆண்டவர் ஆல்ரெடி அந்த 14ஆம் தேதி சீடர்களிடத்தில் தன்னுடைய சரீரத்தை பங்கிட்டு கொடுத்து தன் ரத்தத்தை கொடுத்துட்டு தான் சிலுவையில் போய் ஃபிசிக்கலாக அவர் ரத்தம் சிந்தி அவர் சரீரத்தை கிழிக்க கொடுத்தார். அப்போது அதுக்கு முன்னாலேயே சீடர்களிடத்தில் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ரத்தத்தையும் கொடுத்து விட்டார். அதனால தான் அதை நினைவூட்டலாக ஞாபகார்த்தமாக இன்றைக்கும் நாம் திருச்சபைகளில் செய்கிறோம். சிலுவையில் தொங்கின பின்னால தான் அவர் ரத்தம் சிந்தினாரா அப்படின்றது சரீர பிரகாரமாக. ஆனால் சிந்துவதற்கு முன்பாகவே தன்னுடைய சீடர்களுக்கு அதை குடிக்க கொடுத்தார். சரீரமானது அந்த நாளிலே கிழிக்கப்பட்டது. அதாவது பஸ்கா நாளிலே அந்த போர்ச்சேவகர்களால் அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல அப்படியே கிழிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பாகவே மேல் வீட்டறையில் தன் சரீரத்தை பிட்டு, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படியே அதை பிட்டு கிழித்து கொடுத்து சாப்பிட வைத்தார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணம் எப்படி நடக்கப் போகிறது என்பதை அந்த மேல் வீட்டறையிலேயே அந்த இரவு வேளையிலேயே அவர்களுக்கு சொல்லி அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதை கொடுத்தும் விட்டார். அது தெரிந்தும் அந்த இரவு வேளையில் அவரோடு ஜெபிக்காமல் தூங்கினார்கள் சீடர்கள். நம்மளும் இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறோம். அவங்கள சொல்கிறோம்ல, நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். ஸோ நமக்கும் அது ஒரு பாடம். ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்கிறோம். சரி, அதனால தான் அந்த முதற் பலனை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலை வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனில் போஜன பலியாக கொண்டு வர கடவாய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்காக அந்த கதிர்களை போடுறேன். கரெக்டாக அந்த 14ஆம் தேதி இப்படி அறுத்து கட்டிடுவாங்க. முதற் பலன் அன்றைக்கு கொண்டு போய் அதை ஆலயத்தில் வச்சுருவாங்க. முதற் பலன் பண்டிகை அன்றைக்கு இதை அசைவாட்டுவார்கள். அந்த கதிர்களை நீங்கள் பார்க்குறீங்க. வேதத்திலேருந்து சில ஆதாரங்களை வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் முதற் பலன். ஸோ முதற் பலன் என்ற பொழுது இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. முதல்ல தன்னுடைய சீடர்களுக்கு தான் தன்னுடைய சரீரத்தை பிட்டு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணும்படியாக கொடுத்தார். சரியா? ஸ்பிரிச்சுவலாக அதை செஞ்சிட்டாரு. அதுதான் முதற் பலன். முதல்ல ஆண்டவர் அதுதான் செஞ்சார். சரியா? இப்போது இயேசு கிறிஸ்துவே முதற் பலன் என்பதற்கு வேத வசனங்களை பார்ப்போம். சில வேத வசனத்தை வாசித்தா நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதல்ல மத்தேயு 1:25 அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவிற்கும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இங்கே முதற் பேரான குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதற் பேரான குமாரன். அதாவது ஃபிசிக்கலாகவும் இந்த உலகத்தில் வந்த பொழுது மரியாளுக்கு அவர் முதற் பேரானவர். அதாவது என்ன சொல்லலாம், அவள் கன்னியாய் இருக்கும் பொழுது கற்பம் தரித்தாள். செரோகேட் மதர்னு போன முறை நான் சொல்லி கொடுத்துருந்தேன். வாடகை தாய். உலகத்தில் த ஃபர்ஸ்ட் வாடகை தாய் யாருன்னா மரியாள் தான். அதுதான் முதற் பலன். அதுக்கு முன்னால் யாருமே கிடையாது. அப்படி எங்கேயாச்சும் வரலாற்றில் படிச்சிருந்தீங்கன்னா பிசாசோடைய பித்தலாட்டத்தனம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? பிசாஸ் அதுக்கு முன்னாடி பித்தலாட்டம்லாம் நிறையா பண்ணி வச்சுருப்பான். அந்த பித்தலாட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் ஃபர்ஸ்ட் செரோகேட் மதர் யாருன்னா மரியாள் மாத்திரம்தான், வேற யாரும் இல்லவே இல்லை. அதற்கு பின்னால் தான் இந்த செரோகோசி அப்படின்றதே நடைமுறைக்கு வந்தது. அது வரைக்கும் செரோகேசி இல்லை.
முதற் பலன். அதனால தான் முதற் பேரான குமாரன் பொழுது நீங்கள் ஏதோ மரியாளுக்கு முதல் பிள்ளை அப்படின்னு நினச்சிக்க கூடாது. உலகத்திலேயே செரோகேசி வழியாக, வாடகை தாய் வழியாக பிறந்த ஒரே குழந்தை, முதற் குழந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சரியா? இன்னைக்கு அப்படி யாரும் பறக்கிறதுக்கு வாய்ப்பே இன்னைக்கு இல்லவே இல்லை. சரி, அதான் குளோனிங் எல்லாம் இப்போ தான் கண்டே பிடிச்சிருக்கான் மனுஷன். டெக்னாலஜி இல்லாத காலத்தில் ஆண்டவர் பயங்கரமாக தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிருக்கார். ஏன்னா அவர் தேவன், அவர் படைத்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். அடுத்தது எபிரேயர் 1:6, மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த பொழுது தேவதூதர் யாவரும் அவரை பணிந்து கொள்ள கடவர்கள் என்றால், இங்கே பிதாவாகிய தேவன் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த பொழுது, அப்போ இந்த உலகத்தில், இந்த அண்ட சராசரத்தில், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில், பரலோகத்தில் முதற்பேரானவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அதாவது பிதாவாகிய தேவன் தான் சிருஷ்டிக்க நினைத்த பொழுது முதல்ல முதற்பேரானவரை தான் பெற்றெடுத்தார். முதற்பேரானவர், பிகாட்டன் சன்னுனா என்ன அர்த்தம்னா பிதாவிலிருந்து வெளிப்பட்டவர், உருவாக்கப்பட்டவர் அல்ல, பிதாவிலிருந்து வெளிவந்தவர் முதற்பேரானவர். எப்படி மரியாள் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை வெளியே வந்ததோ அதே போல பிதாவின் உள்ளே இருந்து வெளியே வந்தவர் தான் குமாரன். அவர் படைக்கப்பட்டவர் அல்ல. நல்லா நோட் பண்ணிக்கணும். he is not created being, he is a begotten son. பிதாவிலிருந்து வெளியே வந்தவர். அதாவது அண்ட சராசரங்களை படைப்பதற்கு முன்பாக பிதாவிலிருந்து வெளியே வந்தவர் தான் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நிறைய டினாமினேஷன்ஸ், நிறைய கள்ளோபதேசிகள் சொல்றாங்கல்ல, இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்கல்ல, பொய் பேசிட்டு இருக்காங்கல்ல, பிசாசினுடைய தந்திரத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்களா, வஞ்சிக்கப்பட்டிருக்காங்களே, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், அவர் முதற் பேரானவர். he is not created being, he cometh from the father's bosom. ஓகே, மடியிலிருந்து வெளிப்பட்டவர், போசம் அப்படின்னு சொல்லிருக்கு இங்கிலீஷில். மடியிலிருந்து வெளிப்பட்டவர், உள்ளே இருந்து, பிதாவின் உள்ளே இருந்து வெளியே வந்தவர். அவர் பெற்றெடுக்கப்பட்டவர் அல்ல, உள்ளே இருந்து வெளியே வந்தவர். சரியா? ஸோ முதற் பேரான், பிகாட்டன் சன். ஸோ வேதவசனம் சொல்லுகிறது, மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த பொழுது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றால், அதுவரைக்கும் தேவதூதர்கள் அவரை பார்த்ததில்லை. அவர் தேவனுடைய தற்சொரூபம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதனால தான் தேவதூதர்களே பார்க்க விரும்பின ஒருவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்தபொழுது தேவதூதர்கள் அத்தனை பேரும் அவர்களை சந்தித்தார்கள், தொழுது கொள்ள கடவர்கள் என்றார் என்று வேதவசனம் சொல்கிறது. அடுத்தது கொலோசியர் 1:15, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அது ஏற்கனவே முன்னால சொன்னேன். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர். ஒண்ணுமே கிரியேட் பண்ணப்படல, ஒண்ணுமே இல்லை, எந்த உயிர்களும் இல்லை. முதல்ல இயேசு தான் பிதாவிலிருந்து வெளியே வந்தவர். மறுபடியும் சொல்றேன், அவர் படைக்கப்பட்டவர் அல்ல, பிதாவிலிருந்து வெளியே வந்தவர். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர். அவர் மூலமாக, அவருக்கென்றும் அவராலும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுன்னு யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது கொலோசியர் 1:17, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. சர்வ சிருஷ்டிக்கும், அதாவது சிருஷ்டி, உயிருள்ள சிருஷ்டிகளுக்கு முந்தினவர், அதே போல எல்லாவற்றுக்கும் முந்தினவர். சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், அதிகாரங்கள், பரலோகங்கள், பூமி, சர்வத்திற்கும் முந்தினவர். பிதாவாகிய தேவனுடைய பரலோகம், அங்கே சிங்காசனம், அவைகளுக்கெல்லாவற்றிற்கும் முந்தினவர் யாருன்னா அவர் தான். அவர் மூலமாகத்தான் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அவர் மூலமாக, அவருக்கென்றும் அவராலும் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. அவராலே அல்லாமல் வேறொருவராலும் ஒன்றுமே உண்டாகவில்லை என்பதை நாம் வாசித்திருக்கிறோம். சரியா? ஸோ எல்லாவற்றிற்கும் முந்தினவர், ஸோ முதற் பேரானவர். அடுத்து கூட வசனத்தை வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1:5, ரோமர் 8:29. வெளிப்படுத்தின விசேஷம் 1:5, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமான இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இங்கே அற்புதமாக சொல்லியிருக்கு, இதுவரைக்கும் உலகத்தில் மரித்தோரிலிருந்து யாரும் எந்திரிக்கவே இல்லை. அப்படி எந்திரிச்சாங்கன்னா திருப்பி செத்து போயிட்டாங்க. லாசர் எந்திரிச்சான், திருப்பி செத்து போயிட்டான் இல்லையா? எலிசாவின் எலும்புகளை அடக்கம் பண்ணின இடத்துல ஒரு செத்து போனவனை போட்டாங்க, உயிரோடு எழுந்துட்டான், ஆனால் திருப்பி செத்து போயிட்டான். ஸோ மரித்தவர்கள் யாரும் உயிரோடு எழுந்ததில்லை. உயிரோடு இருந்தவர்கள் மறுரூபமாகி சென்றிருக்கிறார்கள். யாரு? ஏனோக்கு, எலியா,
அவங்க மர்மமாக இருக்கிறாங்க. ஆனால் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். இந்த உலகத்தில் இத்தனை நூற்றாண்டுகளில் உலகம் உண்டானதிலிருந்து செத்து போய் உயிரோடு எழுந்தவர், இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிவித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஸோ இங்கே பார்க்கிறோம், தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அதாவது கிறிஸ்துவுக்கு சகோதரர்களாக நாம் இருக்கிறோம் இல்லையா? சிநேகிதர்களே அப்படின்னு சொல்லி அழைத்தார் சீடர்களை. ஸோ அவர் நிமித்தமாக பிதாவினிடத்தில் புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறோம். முதல் புத்திரன் யாருன்னா அவர் தான். அவர் மூலமாகத்தான், இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நாம் புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்கிறோம், சன்ஷிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அந்த சன்ஷிப்புக்கு முதல் சன் யாருன்னா, சகோதரருக்குள்ளே முதற் பேரானவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதே போல் அடுத்தது 1 கொரிந்தியர் 15:20 கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனார். முதல்ல பார்த்தோம் மரித்தோரிலிருந்து, இப்போ நித்திரை அடைந்தவர்களிலிருந்து. இப்போ மரித்தோர்ன்றதுன்னா என்ன, நித்திரை அடைந்தவர்கள்னா என்ன? உங்களுக்கு தெரியும், நித்திரை என்பது என்ன? எழுப்பக்கூடிய விஷயம். நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானார். புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நித்திரை அடைந்தவர்களிலும் முதற் பலனானார், மரித்தோரிலும் முதற் பலனானவர், நித்திரை அடைந்தவர்களிலும். இப்போ நித்திரை அடைந்தவர்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு தேவனுக்குள் மரித்தவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அது போதும். தேவனுக்குள் மரித்தவர்கள். சரியா? அடுத்தது வெளிப்படுத்தும் விசேஷம் 3:14 லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதி அப்படின்னா உன்னை தேவன் படைக்கும் பொழுது அதற்கு காரணமே ஆதியே யார் தான்னா இவர் தான், முதற் பலனாகிய இயேசு தான். ஸோ கொலோசியர் 1:18 அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. இவ்வளோ விஷயம் சொன்னல, அதை தாண்டி எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி, எல்லாவற்றிலும் முதற் பலன் அவர் தான். அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். அவர் தான் ஆதி. இஸ் த பிகினிங். அவர் தான் ஆதி. அதனால தான் நான் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன்னு வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அவர் சொல்லியிருக்கார். ஆதியும் அந்தமும். அவர் தான் பிகினிங்கு, அவர் தான் எண்டு. இப்போ அவர் தான் முதற் பேரானவர். ஸோ எல்லாவற்றிற்கும் காரணகர்த்தர் அவர் தான், எல்லாவற்றிற்கும் ஆதி அவர் தான், எல்லாவற்றிலும் முதற் பலன் அவர் தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நான் உங்களுக்காக நான் செபிக்கிறேன். ஒரு காம்ப்ளிகேட்டடான, புரிந்து கொள்வதற்கு சிக்கலான பல விஷயங்கள் உள்ளே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் நடத்தி தன்னுடைய அபிஷேகத்தினால் உங்களை நிறைத்து அவருடைய பிரசன்னத்தால் உங்களை மூடி சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்வாராக. சரி, இப்போ உள்ளே போயிடுவோம். மறுபடியும் இங்கே உள்ளே வரோம். இங்கே பாருங்கள், இந்த ஆந்தர் மகரந்த திறப்பு நாள்லேருந்து 31 நாள் வரைக்கும் இருக்கிறதான இந்த பூக்கள் காலம், பூக்களிலிருந்து மணிகளாக மாறுகிற அந்த காலங்களை பார்த்தோம். அதில் இந்த 14ஆம் தேதி 1, அதே போல் 21, அப்புறம் 31, இது 3 நாட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லியிருந்தேன். கவனிச்சிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதாரண பார்லி தானே, அதை அறுவடை செஞ்சாங்க தானே, அதை போய் என்ன பண்ணாங்க, அப்படியே அந்த பலிபீடத்தில் நெருப்பில் போய் வாட்டினாங்க தானே அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஆண்டவர் பயங்கரமான விஷயங்களை உள்ளே வைத்திருக்கிறார். புரிந்து கொள்வதற்கு ஆர்வமுடையவர்கள், தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். இந்த 3 விஷயம் என்னென்னா, இந்த 14 அப்படின்றது அசைவாட்டும் பண்டிகை நான் சொன்னேன். அது உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. 2வது 21வது நாள் கொஞ்சம் கடினமான, அதாவது மிதமான அந்த மணிகள் அறுவடை செய்கிற காலம். கடைசியில் 31 ரொம்ப முற்றின கதிர்களை அறுவடை செய்கிற காலம். இந்த 14, 21, 31 உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே ஏற்கனவே போட்டதான வெளிப்படுத்தும் விசேஷத்தினுடைய 7 ஆண்டு அந்த உபத்திர காலத்தில் இதை உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த முதல் மையப்புள்ளி, அந்த முதல் மையப்புள்ளி உயிர்த்தெழுதல் மற்றும் எடுத்துக்கொள்ளப்படுதல். வாசித்திருப்பீங்க இல்லையா? முதலாவது கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். நாம் எல்லாரும், அதுதான் பவுல் சொல்கிறாரு, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை
அப்படிலாம் சொல்வார் இல்லையா? முதலாவது கர்த்தருக்குள் மரித்தவர் உயிரோடு எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 14 இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தவர்களில் முதற் பலன், மரித்தவர்களில் முதற் பலன், நித்திரை அடைந்தவர் முதற் பலனோ, அதே போல நம்மை குமாரனுடைய சாயலுக்கு மாற்றியிருக்கிறபடினாலே நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானிலை வரும் பொழுது நாமும் எடுத்து கொள்ளப்படுவோம், மரித்தவர்களும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இப்போ புரிஞ்சுச்சா? எங்க ராப்சர் இருக்கு, எங்க சபை எடுத்துக்கொள்ளப்படும்? இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதை சொல்றதுக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆமா, எங்க இருக்கு? இந்த 14ஆம் தேதி அசைவாட்டும் பண்டிகையில எப்படி கதிர் வெடித்து மேலே கிளம்புமோ அதை போல உபத்திர காலம் ஆரம்பிக்கும் பொழுது மரித்தவர் உயிரோடு எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அடுத்து இது இடையில நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய பேர் இங்கே தான் இருப்பாங்க இல்லையா? அதில் உயிர்த்தெழுதல், அதாவது இடையிலே இந்த முதல் 3 ஆண்டு முடிவில் அவர்கள் உயிர்த்தெழுந்து மேலே போவார்கள், மரித்து உயிர்த்தெழுகிறவர்கள் இருப்பார்கள். கடைசியில் 31வது நாள் கடைசி அறுவடை இருக்கிறதே, அது 7 ஆண்டு காலம் உபத்திரம் முடியும் பொழுது மற்றவர்களும், இவைகள் எல்லாமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை குறித்து நான் சொல்கிறேன், மற்றவர்களும் முற்றிலுமாக அந்த நாளிலே மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து அவர்கள் பரமேறி செல்வார்கள். 3 உயிர்த்தெழுதல் இருக்கிறது, ஒரு மறுரூபமாகுதல் இருக்கிறது. இந்த 14ஆம் தேதி அது எடுத்துக்கொள்ளப்படுதலும் மறுரூபமாகுதலும் உயிர்த்தெழுதலும், உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலும் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து மேலே செல்வதும். 2வதும் உயிர்த்தெழுதல் 21:31 உயிர்த்தெழுதல், மரித்து உயிர்த்தெழுதல். இதை அப்படியே மனசில் வச்சுட்டிங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். இது தெரியலனா, பழைய ஏற்பாடு தெரியலனா புதிய ஏற்பாடு வாசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. புதிய ஏற்பாடு தெரியலனா பழைய ஏற்பாடை வாசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாடு இல்லை. ஒன்றை விட்டுட்டு ஒன்றை படிக்கிறத போல முட்டாள்தனம் உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியும். அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆழ்ந்து உணர்ந்து சிந்தித்து படிக்கும் பொழுது நம்மளால் எல்லாவற்றையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சரி, இப்போ அப்படியே உள்ள போகலாம். என்னென்னா, இங்கே 1 கொரிந்தியர் 15:23 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே பவுல் சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த வசனத்தை அங்கே எழுதி வச்சிருக்காரு. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ரொம்ப கிளியராக அவர் அங்கே சொல்லிட்டார். முதற் பலனானவர் கிறிஸ்து அப்படின்னா நாமும் உயிர்த்தெழுந்து தான் ஆக வேண்டும். அதே போல் உயிரோடு இருக்கிறவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்து மறுரூபமானாரோ அதே போல் உயிரோடு இருக்கிறவர்களும் மறுரூபமாகித்தான் ஆக வேண்டும். இந்த திட்டம் என்றென்றைக்கும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் வளர்ந்து அது மதமாக மாறி போன பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க? சபை எடுத்துக்கொள்ளப்படாதுன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. ஒருத்தன் சொல்கிறான் ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர்ன்றான், ஒருத்தன் போஸ்ட் ட்ரிபுலேஷன் ராப்சர்ன்றான், ஒருத்தன் மிட் ட்ரிபுலேஷன் ராப்சர்ன்றான். ஒவ்வொருவரும் ஒன்றை சொல்லுகிறார்கள். ஆனால் திட்ட ரீதியாக இந்த ஃபெஸ்டிவல்ஸ் மூலமாக பார்க்கும் பொழுது ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கிறது. அது எங்கே? அந்த 14ஆம் தேதி மாத்திரம்தான். மீதியெல்லாம் ரெண்டுமே அறுவடை. சரியா? ரெண்டுமே அறுவடை. அதே போல் இந்த இதில் 2 அறுவடை என்பது அந்த உபத்திர காலத்தின் இடையிலும் கடைசியிலும் அது அறுவடை, மரித்து உயிர்த்தெழுகிறவர்கள் தான். ஆனால் ஆரம்பத்தில் மாத்திரம் அறுவடையும் அங்கே பலிபீடத்திலே அசைவாட்டி அப்படியே பறந்து போகிற அனுபவமும். ஸோ இயேசு கிறிஸ்து முதற் பலனானவர், நாமும் அதே போல வெடித்து கிளம்பி ஒரு நாள், ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருகை இன்றைக்கு இருக்கும் என்றாலும் நாம் வெடித்து கிளம்பி மேலே செல்வோம். அடுத்தது யாக்கோபு 1:18, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். போன முறை 2-3 வகுப்புக்கு முன்னால் சொன்னேன். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இறுதிய பலகையிலே பரிசுத்தாவியானவர் வேத வசனத்தை எழுதுகிறவராயிருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் எழுதப்பட்ட வேதாகம, எந்த வேதாகமம் இருந்தாலும் சரி, மொழிபாக்கம் பண்ணப்பட்ட வேதாகமம் இருந்தாலும் சரி, எந்த மொழி எழுத்துக்களில் எழுதப்பட்ட வேதாகமம் இருந்தாலும் சரி, அவைகள் அத்தனையுமே 100க்கு 100 மொழிபெயர்ப்புகளில் சரியாக இல்லை. ஒவ்வொரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு சரியாக மொழிபெயர்க்க முடியாது என்பதை பார்த்தோம். ஆனால் அந்த குறையை சரி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதய பலகையிலே வசனத்தை எழுதுகிறார்.
ஒருவேளை வேதாகமத்தை நீங்கள் தமிழ் மொழியில் வாசிக்கும் பொழுது அல்ல சில எழுத்து பிழைகள் இருந்தாலும் கருத்து பிழைகள் இருந்தாலும் அதை சரி செய்து உங்கள் இருதய பலகையில சரியாய் புரிந்து கொள்ளும் வண்ணமாக எழுதி வைக்கிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம எழுதப்பட்ட வார்த்தைகளை படிப்பதினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. அது கட்டுக்கதைகளைப் போலவும் முரண்பாடாக தான் தெரியும். அதனால தான் வெளியில் இருக்கிற பலர் இன்னைக்கு வேதாகமம் அறிவியலுக்கு ஏற்றதல்ல, நடைமுறைக்கு ஏற்றதல்ல என்று அவர்கள் பிதற்றிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆக்கியோன் இல்லாமல் ஒரு புஸ்தகத்தை படிப்பது என்பது ஒரு முட்டாள்தனம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வேத வசனத்தை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு போதுமான சுமார் ஒரு வரலாற்று பூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாமல் தெரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். உங்களுக்குள்ள இப்போ குமாரன் தன்னுடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் பொழுது எழுதுகிறார், திருத்தி எழுதி கொண்டிருக்கிறார். கருத்து பிழைகள் இருந்தாலும் எழுத்து பிழைகள் இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் திருத்தி எழுதுகிறவர் அவர். உங்கள் இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். அதனால தான் வேத வசனத்தை வாசிக்கணும். அதில் எத்தனையோ விஷயங்கள் கருத்து பிழை எழுத்து பிழைகள் இருந்தாலும் சரி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதை குறித்து நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அதனால தான் வெளியே யார் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணாலும் பயங்கரமாக பேசி அது உங்களுடைய ஆவியை கலங்க பண்ணினால் அதை விட்டு விடுவதனாலும் அது ஆராய்ந்து பார்த்து அது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பது தவறு. ஒரு விஷயம் உங்களை கலங்க பண்ணுனா அது அப்படியே விட்டுறணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு சமாதானத்தை தருகிறவர். ஒரு வேத வசனத்தை கேட்கும் பொழுது, ஒரு சத்தியத்தை கேட்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் கலக்கம் உண்டாகி குழப்பம் உண்டானால் அதை அப்படியே விட்டு விடுவது நல்லது. நம்ம கிளாஸ்லேயும் முன்னால் அதனால தான் வசனத்தை போடுறோம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம இருதயத்தில் சத்தியத்தை எழுதக்கூடிய ஒரே நபர் பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த உலகத்தில் எந்த டீச்சரும் இல்லை, இன்க்ளூடிங் மை செல்ஃப். இந்த உலகத்தில் உங்கள் இருதயத்தில் எழுதுகிற அளவுக்கு உலகத்தில் எந்த அப்பா டக்கர் வாத்தியாரும் இல்லை. உலகத்தில் எந்த வாத்தியார், இன்க்ளூடிங் மை செல்ஃப், நான் சொல்லிட்டேன். நம்ம இருதயத்தில் சத்தியத்தை எழுதுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். கேட்கிற அத்தனை விஷயங்களையும் சோதித்தறியும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். நம்முடைய இருதய பலகையில் வசனத்தை எழுதி நம்முடைய சதையான இருதய பலகையில் எழுதி வைக்கிறவர், நம்மை மறுரூபமாக்கிறவர் அவர். சரியா? ஓகே, இப்போது உங்களுக்காக அடுத்த ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரப்போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பார்லி கதிர்கள் விளைந்து இருப்பது, அதாவது 89வது நாள் கதிரை நீங்கள் பார்க்குறீங்க. அதற்கு பின்பாக இருக்க உதிர்ந்து போன மணிகளை பார்க்குறீங்க. இந்த வார்கோதுமையை பொறுத்தளவிற்கு அந்த 89வது நாள், அதாவது அந்த பூக்கள் மலர்ந்ததுலேருந்து 31வது நாட்களுக்குள்ளாக அதை அறுவடை செய்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் மணிகள் எல்லாம் அந்த கதிரிலிருந்து தரையில் கொட்டிவிடும். பொறுக்க முடியாது. எவ்வளோதான் பொறுக்குவீங்க? கதிராக இருக்கும்போது அதை கொண்டு போய் சேர்ப்பது ஈஸி. தரையில் கொட்டிவிட்டால் பொறுக்க முடியாது. ஸோ இது எதை நமக்கு சொல்லுகிறதுனா, நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒன்றை புரிய வைக்கிறார். அவர் எப்பொழுதுமே தாமதிக்காத ஆண்டவர். ஒரு சில நினைக்கிறோம் இல்லையா, நம்ம வாழ்க்கையில் எல்லாம் தாமதமாக இருக்கு, பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு. ஆண்டவருக்கு தெரியும், ஒரு கதிர் கீழே விழுந்து விட்டால் அவ்வளவுதான், அது மக்கி மடிந்து போகும். அதாவது ஒரு இடத்துல ஒரு 100 கதிர் விழுந்திருந்தா முளைக்கும். அதுவே 20,000-30,000 கதிர்கள் இதுகள் ஒரே இடத்துல குமிஞ்சிருந்தா முளைக்காது. என்ன ஆயிரும்? அது வீணாக போயிடும். அதனால் ஆண்டவரை பொறுத்தளவிற்கு எல்லாவற்றையும் திட்டமும் தீர்மானமாய் கிரமமாய் அவர் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துருக்கிறார். அவருக்கு தெரியும் இத்தனை நாளுக்குள்ளே இது அறுவடை செய்து தான் ஆகணும். நமக்கு ஒரு பாடம். அவர் தாமதிப்பதே இல்லை. சரியான நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் செய்வார். அதே போல் அவர் வாக்கு தத்தத்திலே அவர் தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்பும்படியாக அவர் தாமதமாக இருக்கிறார் என்பதை அறிகிறோம். ஆனாலும் ஒரு மணியும் கீழே விழாது, மறந்துவிடக்கூடாது. அதனால தான் ஆபோக்கு 2:2 வாசிக்கிறோம்.
ஆபகுக் 2:2, 3, 4. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதித்திரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. ஏற்கனவே நமக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு. அதாவது என்ன தரிசனம்? வேத வசனத்தின் மூலமாக தன்னுடைய திட்டத்தை, தீர்மானத்தை தெளிவாக சொல்லி கொடுத்துட்டார். சூப்பராக சொல்லி கொடுத்துட்டாரு. பண்டிகை மூலமாக அத்தனை விஷயங்கள் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்படியே எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதனால தான் வேத வசனம் என்பது தீர்க்க தரிசனம். அந்த பண்டிகைகளை குறித்து நான் சொல்லி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னேன். இந்த பண்டிகைகள் எல்லாமே தீர்க்க தரிசன பண்டிகைகள் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன்னா ஞாபகம் இருக்கா? தீர்க்க தரிசன பண்டிகைகள், இவைகள் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள். இந்த தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாளும் தாமதிப்பது இல்லை. அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்துவின் வருகையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய அத்தனை விஷயங்களும் அததின் காலத்தில் சரியாய் நடக்கும். அது தாமதிப்பது இல்லை. மனித அறிவிற்கு சில வேளைகளிலே அவைகள் எட்டாமல் இருப்பதினாலே கவலைப்படுகிறோம். எல்லாம் முந்திட்டு போகிற மாதிரி இருக்குது, நம்ம பிந்திட்டு வர மாதிரி இருக்குது. எல்லாம் ஒன்று நம்புகிறாங்க, நம்ம மாத்திரம் ஒன்று நம்புகிறோன்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் பவுல் தன்னுடைய ஆட்களுக்கு சொல்லும்போது சொல்வார், நீ கற்று நிச்சயத்தில் நிலைத்திரு அப்படின்னு. எண்ணற்ற கற்றுக்கொண்டீங்களோ அதில் நிலைத்திருங்க. இன்றைக்கி உலகம் புதுசாக பேசும். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் நிறைய வந்துட்டாங்க. நிறைய யூடியூப்பில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான வீடியோக்கள் பதிவேற்றப்படுகிறது. சரியா? இதில் எது சரி எது கரெக்டுன்னெலாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எனக்கு அறிவெல்லாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை சரியாய் நடத்தணும். அதனால் சில விஷயங்களை பார்த்து குழம்பி தெரியாதபடிக்கு அவைகளை விட்டு உங்கள் மனதையும் உங்கள் கண்களையும் அப்புறப்படுத்தி வேதத்தில் மாத்திரம் உங்கள் கண்களை பதித்தால், பரலோகத்தை நோக்கி மாத்திரம் உங்கள் கண்களை பதித்தால் வரும் காலத்திலே நாம் தப்பித்து கொள்ளுவோம். நம்முடைய ஆத்மா கண்ணிக்கு விலக்கி காக்கப்படும். நாம் பாதுகாக்கப்படும். நமக்கு முன்பாக வெட்டி வைத்திருக்கிற குழிகளிலே நாம் விழமாட்டோம். யார் வெட்டினார்களோ அவர்களே விழுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஸோ இந்த காலகட்டங்களில் ஒரு சவால். சத்தியத்தை பேசுவதற்கே இன்னைக்கு ஆட்கள் இல்லை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் ஆட்கள் இல்லை. நான் நிறைய டைம் யூடியூப்பில் பார்க்குறேன். ஒரு ஊழியக்காரனை பயங்கரமாக புகழ்ந்து பேசினா அந்த வீடியோ பயங்கரமாக பார்க்குறாங்க. ஒரு ஊழியக்காரனை அவதூறாக அவமானப்படுத்தி பேசினா அதை விட பயங்கரமாக எல்லாமே பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு பாட்டை போட்டுட்டானே அப்படியே கையை அசைச்சு காசிச்சு பட்டா அதை பார்க்குறாங்க. சரியா? அதான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். துதிப்பாடு, வசைப்பாடு, பாட்டுப்பாடு, இது 3 தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. என்னங்க, ஒன்று அடுத்தவனை துதிப்பாடு, இல்லைன்னா அடுத்தவனை வசைப்பாடு, இல்லைன்னா பாட்டுப்பாடு. சீக்கிரமாக ஃபேமஸ் ஆகணும்னா எதை பண்ணணும்? இந்த 3ல் ஒன்றை பண்ணணும். அது நமக்கு தூரமாக இருப்பதாக. அதற்காக நான் பாடல்களுக்கு எதிரி அல்ல. அதே போல் மற்றவர்கள் யாருமே விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நான் சொல்லவில்லை. யாரையும் நம்ம பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணக்கூடாது. அப்ரிஷியேஷன் தேவை. எதுவுமே அளவுக்கு அதிகமாகி போகும் பொழுது இன்றைக்கி ஒருவர் என்ன பண்ண ஒருத்தர் பெருமையாக பேசிக்கிறது இன்றைக்கி பெரிய ட்ரெண்டில். அவர் இவரை பற்றி பெருமையாக பேசுவார், இவரே அவரை பற்றி பெருமையாக பேசுவார். ஆனால் ஆண்டரை மட்டும் பெருமையாக பேசவே மாட்டானுங்க. அதே போல் ஒருத்தனை கேவலப்படுத்தி பேசுவானுங்க, பயங்கரமாக கேவலப்படுத்தி பேசுவான். இன்னொருத்தான் அவனை அதை விட கேவலமாக பேசுவான். இந்த ட்ரெண்டு. அவளில் ஒரு 1.5 லட்சம் பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பான். எதை கேவலமாக பேசினவன நம்பர் 1, நம்பர் 2 கேவலமாக பேசியிருப்பான். அதை ஒரு 2 லட்சம் பேர் பார்த்துருப்பான். இது கிறிஸ்தவத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல. உங்களுடைய கண்கள் எப்பொழுதுமே வேதத்தின் மீதும் பரலோகத்தின் மீதும் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். அதான் வேதவசனம் சொல்லுது, அகங்காரியாய் இருக்கிறானே அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்கள் கற்று நிச்சயித்த அந்த விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். கர்த்தர் வருகிறார். அவர் நம்மை எடுத்துக்கொள்வார். ஒரு வேளை தாமதித்தால் நம்முடைய மரணம் முந்திக்கொள்ளும். அவர் வரும்பொழுது உயிரோடு எழுந்திருப்போம். இந்த 2 தான் நம்முடைய கிறிஸ்தவத்தின் அடிப்படை நம்பிக்கை. இதோ வரார் அதோ வரார் நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை. வரமாட்டாருன்னு சொல்லுகிறதையும் நம்ம நம்பவே கூடாது. வாக்குத்தத்தம் நமக்கு முன்பாக இருக்கிறது. அது தாமதித்தாலும் நிச்சயமாக வரும். அது தாமதிப்பதில்லை என்று நமக்கு வேதவசனம் சொல்லிக்கிறது. ஸோ இன்றைக்கு நாம் பார்த்ததான முக்கியமான விஷயம் முதற் பலன் பண்டிகை தான். இந்த பண்டிகையினுடைய ஞானார்த்தம் என்ன, அது என்ன சொல்லி தருகிறது?
கிறிஸ்து அதன் மூலமாக தம்மை எவ்விதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு சின்ன கிளாஸ் தான், பெரிய அளவில் நான் இன்றைக்கி நடத்த வேண்டாம் அப்படின்னு யோசித்தேன்னா, இது முக்கியமான விஷயமாக இருந்தபடினால மற்றவைகளை கூட்டி சொல்லித்தர வேண்டாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இந்த நாளினுடைய இந்த முதற்பலன் பண்டிகை ரொம்ப ரொம்ப முக்கியம். வருங்காலவியலை எப்படி அதில் தொடர்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்தின விஷயத்தை எப்படி தொடர்படுத்தணும்னு பார்த்தோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கை விதமாக இந்த முதற்பலன் பண்டிகைகளை தொடர்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தொடர்பு படுத்தி பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளில் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் உங்கள் இருதய பலகைகளை எழுதி இன்னும் அவருக்கு பிரயோஜனமானவர்களாய் பரலோகத்தோடு ஒரு இணைப்பை உண்டாக்கி என்றைக்கும் தேவனோடு இணைந்திருக்கிற பரலோகவாசிகளாக இருப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அன்போடு கூட இருப்பதாக. ஆமென்.